Hey guys, welcome back to my channel SK Editing Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ Picsart application யூஸ் பண்ணி drop text effect எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. Let's start the tutorial. First Picsart application open பண்ணிக்கோங்க. Background வந்து 16:9 எடுத்துர்க்க. அந்த ரேஷியோல நீங்க background white background எடுத்துக்கோங்க. Then textக்கு போய்ட்டு நீங்க எது வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். நான் இப்போ drop பண்றதை டைப் பண்றேன். Then font color black change பண்ணிக்கோங்க. கலர்ஸ்ல போய்ட்டு நீங்க சேஞ்ச் பண்ணிக்கணும். Then font என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கனா உங்களுக்கு ப்ளஸ் என்ற ஒரு சிம்பிள் இருக்கும் பிங்க் கலர்ல. அதை கொடுத்தீங்கன்னா மை ஃபாண்ட் இருக்கும். அதை டச் பண்ணீங்கனா நீங்க டவுன்லோட் பண்ண ஃபாண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வரும். Then அதை ஆஷ் கலர்ல மாத்திக்கோங்க. Then toolbar செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுல ஸ்டிட்ச்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க. Then இப்போ சைஸை வந்து கம்மி பண்ணிட்டு பவர் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ட்ராப் டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்கோம்ல, ஸோ அதுக்கேற்ற மாதிரி டெக்ஸ்ட்டு வந்து ட்ராப் ஆகிறதுக்காக கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக தெரியறதுக்காக இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் பண்ணுறோம். ஸோ நான் பண்ணுற மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பொறுமையாக பாருங்கள் நான் என்னென்னலாம் பண்ணுறேன்ட்டு. அண்ட் Picsart application எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 5 டியூட்டோரியல்ஸ் பண்ணியிருக்கேன் Picsart ஆப் பற்றி, ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு டூலுமே தனித்தனியாக பண்ணியிருக்கேன். ஸோ அதை போய் செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதை பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அந்த டியூட்டோரியல் வந்து பார்த்துட்டு அண்ட் இந்த எடிட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அண்ட் இந்த ட்ராப் டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ பொறுமையாக தான் நம்ம பண்ணோம். எடிட் ஒன்றும் ஈஸி கிடையாதுங்க. நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளோட அவுட்புட் வந்து பெருசாக கிடைக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் கேர்ஃபுல்லாக பண்ணும்போதும் பொறுமையாக பண்ணுங்கள். மொபைலில் எப்படி எடிட் பண்ணணும்னு டெய்லி போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் டெய்லி பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் நீங்கள் எனி சஜஷனாலும் கொடுக்கலாம், இந்த எடிட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தென் நம்மளுக்கு ஓவராலாக முடிஞ்சிருச்சு. இப்போது ட்ராப் டெக்ஸ்ட் நீங்கள் லைட்டாக உங்களுக்கே பார்க்கும்போதே தெரியும் இந்த டெக்ஸ்ட் வந்து ட்ராப்பிங்கில் இருக்குது. அது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் முடிச்சிடலாம். அண்ட் அதை சேவ் பண்ணிட்டு Picsart ஆப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நியூ டெக்ஸ்ட்னு இருக்கும், அதை டெலீட் பண்ணிவிடுங்க. தென் ரைட் சைட் கார்னரில் 3 டாட்ஸ் இருக்கும், அதில் இமேஜ் சைஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கஸ்டமர்ன்றதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ரேஷியோஸ் காமிக்கும். நீங்கள் 16:9 எடுத்துக்கோங்க. அதில் தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் இம்போர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இமேஜஸ்லாம் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ண டெக்ஸ்ட்டை வந்து இப்போ இம்போர்ட் பண்ணுறோம். தென் அந்த ஃப்ரேமுக்கு வர மாதிரி ஃபுல்லாக பெருசு பற்றிக்கோங்க நம்ம இம்போர்ட் பண்ண டெக்ஸ்ட்டை. தென் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இரேஸ் கலருன்னு ஒன்று இருக்கும். இப்போ நம்ம பேக்ரவுண்ட் கலரை வந்து இரேஸ் பண்ண போகிறோம், ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கு வந்து இந்த ஆப்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபுல்லாக இப்போ ஒயிட் பேக்ரவுண்ட் ஃபுல்லாக போயிட்டு நம்ம பண்ண டெக்ஸ்ட்டு மட்டும் வரும். அண்ட் தென் டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தென் ஃபோர்த் ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். தென் சேவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன குவாலிட்டியில் வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம். கஸ்டமர்ன்றதை செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. தென் Picsart அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் இமேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் ஆட் ஃபோட்டோஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடிட் பண்ண டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. தென் அதை கொஞ்சம் பெருசுப்படுத்திட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஓவர்லே அப்படின்னு ஒரு பிளெண்ட் எஃபெக்ட் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க.
தென் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தென் டூல் பார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் க்ராப்புன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ரேஷியோவில் வேணுமோ அந்த ரேஷியோவில் நீங்கள் க்ராப் பண்ணிக்கோங்க. நான் 16:9 ரேஷியோவில் க்ராப் பண்ணிக்கிறேன். தென் அகைன் டூல் பார் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் அட்ஜஸ்ட்டுன்னு இருக்கும். இப்போ சின்னதாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் ரியலாக தெரியறதுக்காக. அண்ட் தென் ஃபில்டர்ஸும் நம்ம இப்போ கொடுப்போம். நான் பண்ணுறதை கேர்ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நான் பண்ணுற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா எஃபெக்ட்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அதில் எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஹெச்டிஆர் எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் கொடுங்க. இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியறதுக்காக நம்ம இந்த ஹெச்டிஆர் எஃபெக்ட் கொடுக்குறோம். கொஞ்சம் நீங்கள் ஃபேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹெச்டிஆர் எஃபெக்ட் வந்து கம்மியாக தெரியும். நான் பண்ணுற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் போல்டாக தெரியும். தேர்ட் ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன எஃபெக்ட் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். தென் ஆர்டிஸ்டிக் போங்க, அதில் ஆயில் பெயிண்டிங்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை கொடுங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த ட்ராப் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் தெரியும் ரியலாக, அதுக்காக நம்ம இதை கொடுக்குறோம். கொஞ்சம் ஃபேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, பிகாஸ் ரொம்ப ஆயிலாக இருந்தால் அது வேறு மாதிரி போயிடும். ஸோ நம்மளுக்கு அந்த ட்ராப் எஃபெக்ட் வந்து அவ்வளோவா ரியலாக தெரியாதுன்றதுனால நம்ம ஃபேடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் டாப்பில் பார்த்திங்கன்னா இரேசர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் பெயிண்டிங் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா சரௌண்டிங் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் இரேஸ் பண்ணிடுறோம், பிகாஸ் அந்த எஃபெக்ட்ஸ்லாம் வந்து அந்த டெக்ஸ்ட்டுக்கு இருந்தாலே போதும், அதனால் நம்ம இரேஸ் பண்ணிடுறோம் லைட்டாக. தென் இப்போ இமேஜ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இந்த ட்ராப் எஃபெக்ட் இருக்கா மாதிரி இருக்குது. தென் டூல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இன்னும் கொஞ்சம் நம்ம கிளாரிட்டி ஆக்குறோம். ஸோ கிளாரிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது அந்த டெக்ஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் போல்டாக தெரியும். அதுக்காக தான் நம்ம அந்த கிளாரிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடுறோம். தென் டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தென் இப்போ எஃபெக்ட்ஸில் போய்ட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷார்ப்பன்னு ஒரு ஃபில்டர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இப்போ ஓவராலாக மொத்த இமேஜுக்கே நம்ம ஷார்ப்பன் ஃபில்டர்ஸ் வந்து கொடுக்குறோம். தென் டிக் கொடுத்துக்கோங்க. மறுபடியும் அகைன் நம்ம எஃபெக்ட்ஸில் போயிட்டு இப்போ லோமோ எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். அந்த சரௌண்டிங் சுற்றி உங்களுக்கு பிளாக் கலரில் வரும். ஸோ இது பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்கும், அதுக்காக அமௌண்ட் ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிட்டு விக்னெட்டை வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கான்ட்ராஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் போல்டாக தெரியும், அதுக்காக நம்ம அந்த கான்ட்ராஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். அண்ட் தட்ஸ் இட் guys, ரொம்ப சிம்பிளான ட்ராப் டெக்ஸ்ட் எஃபெக்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.